வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைடன்ஸ் ஃபார் லேர்னிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 1 வெப்பம் இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதில் உள்ள மூலக்கூறுகள். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, வேகமாக நகரத் தொடங்கும். தென் செகண்ட் ஒன், வெப்பத்தின் அலகு. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, ஜூல். தென் தேர்ட் ஒன், 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் ஒன்றாக சேரும் பொழுது உருவாகும் நீரின் வெப்பநிலை. ஆன்சர் ஆப்ஷன் இ, ஏறக்குறைய 40 டிகிரி செல்சியஸ். தென் ஃபிஃப்த் ஒன், 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஓர் இரும்பு குண்டினை 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள நீர் நிரம்பிய முகவையில் போடும் பொழுது வெப்பமானது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, இரும்பு குண்டிலிருந்து நீருக்கோ அல்லது நீரிலிருந்து இரும்பு குண்டுக்கோ மாறாது. தென் கோடிட்ட இடத்தை நிரப்புக. வெப்பம் டேஸ் பொருளிலிருந்து டேஸ் பொருளுக்கு பரவும். ஆன்சர் அதிக வெப்பநிலையிலுள்ள பொருளிலிருந்து குறைந்த வெப்பநிலையிலுள்ள பொருளுக்கு பரவும். தென் நெக்ஸ்ட் ஒன், பொருளின் சூடான நிலையானது டேஸ் கொண்டு கணக்கிடப்படுகிறது. ஆன்சர் வெப்பநிலை. தென் தேர்ட் ஒன், வெப்பநிலையின் இசை அலகு. ஆன்சர் கெல்வின். தென் வெப்பப்படுத்தும் பொழுது திடப்பொருள் டேஸ் மற்றும் குளிர்விக்கும் பொழுது டேஸ். ஆன்சர் விரிவடையும், சுருங்கும். தென் இரண்டு பொருட்களுக்கு இடையே வெப்ப பரிமாற்றம் இல்லையெனில் அவை இரண்டும் டேஸ் நிலையில் உள்ளன. ஆன்சர் வெப்ப சம. தென் சரியா தவறா என கூறுக. தவறாக இருப்பின் சரியாக எழுதவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் சரி. தென் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் தவறு. நீராவி கட் பண்ணிட்டு பனிக்கட்டின்னு எழுதிக்கோங்க. தென் தேர்ட் ஒன் ஆன்சர் தவறு, தீங்கானது அல்லன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஒன் ஆன்சர் சரி. ஃபிஃப்த் ஒன் ஆன்சர் தவறு, ஒரே கட் பண்ணிட்டு வெவ்வேறுன்னு எழுதிக்கோங்க. தென் கீழ்கண்டவற்றிற்கு காரணம் தருக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் நோட்ஸாக கொடுத்துருக்க, நோட்ஸை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் ஒன் ஆன்சரும் நோட்ஸை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. தென் தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் நோட்ஸை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. தென் பொறுத்துக. ஆன்சர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 4, 5, 2, 3, 1. தென் ஒப்புமை தருக. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் கெல்வின். தென் செகண்ட் ஒன் ஆன்சர் 100 டிகிரி செல்சியஸ். தென் தேர்ட் ஒன் ஆன்சர் வெப்பநிலை. பார்த்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்க. தென் மிக குறுகிய விடையளி. ஃபர்ஸ்ட் ஒன், வீட்டில் எந்தெந்த மின்சார சாதனங்களிலிருந்து நாம் வெப்பத்தை பெறுகிறோம் என பட்டியலிடுக. பேஜ் நம்பர் 2 எடுங்க. பேஜ் நம்பர் 2ல மின்சாரம்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு. அதில் தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. மின் நீர் சூடேற்றி, மின் இஸ்திரி பெட்டி, மின் வெப்பக்கலன். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். தென் செகண்ட் கொஸ்டின், வெப்பநிலை என்றால் என்ன? பேஜ் நம்பர் 4 எடுங்க. பேஜ் நம்பர் 4ல வெப்பநிலைன்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் லைன் ஒரு பொருள் எந்த அளவு வெப்பமாக, அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தேர்ட் லைனில் வெப்பநிலை என்று பெயர். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் ஒன்னோட ஆன்சர். தென் தேர்ட் ஒன், வெப்ப விரிவு என்றால் என்ன? பேஜ் நம்பர் 9 எடுங்க. பேஜ் நம்பர் 9ல அந்த செயல்பாடு 4க்கு மேலே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தேர்ட் லைன் விரிவடைதல் என்கிறோம். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது தேர்ட் ஒன்னோட ஆன்சர். தென் ஃபோர்த் ஒன், வெப்ப சமநிலை பற்றி நீ அறிந்ததை கூறுக. பேஜ் நம்பர் 8 எடுங்க. பேஜ் நம்பர் 8ல லெஃப்ட் சைட் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் ஃபோர்த் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. வெப்ப தொடர்பில் உள்ள அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பேராகிராஃபோட லாஸ்ட் லைன் மற்றொன்றை பாதிப்பதில்லை. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபோர்த் ஒன்னோட ஆன்சர்.
தென் குறுகிய விடையெளி வெப்பத்தினால் திடப்பொருட்களின் மூலக்கூறுகளில் ஏற்படும் மாற்றங்களை விவரி. பேஜ் நம்பர் 2 எடுங்க. பேஜ் நம்பர் 2ல் வெப்பம்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. எல்லா பொருட்களிலும் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பேராகிராஃபோட லாஸ்ட் லைன் வெப்பநிலையும் உயர்கிறது. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் வெப்பம் மற்றும் வெப்பநிலையை வேறுபடுத்துக. புக்கில் ப்ராப்பராக இல்லை ஆர்டராக, ஸோ நோட்ஸை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. தென் விரிவான விடையெளி ஃபர்ஸ்ட் ஒன் வெப்ப விரிவடைதலை தகுந்த உதாரணங்களுடன் விளக்குக. பேஜ் நம்பர் 9 எடுங்க. பேஜ் நம்பர் 9ல் அந்த செயல்பாடு 4க்கு மேலே 3 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பொருளை அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி விரிவடைதல் என்கிறோம். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. தென் பேஜ் நம்பர் 12 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 12ல் வெப்ப விரிவின் பயன்கள்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மரச்சக்கரத்தின் மீது இரும்பு வளையத்தை பொருத்துதல். இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் நெக்ஸ்ட் பேஜில் இறுக்கமாக பொருத்துகிறது. இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் ஹெட்டிங் நோட் பண்ணிக்கோங்க. கடையாணி. இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பேராகிராஃபோட லாஸ்ட் லைன் கொள்கின்றது. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. தென் தேர்ட் ஒன் தடிமனான கண்ணாடி குவளை விரிசல். இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பேராகிராஃபோட லாஸ்ட் லைன் ஏற்படுகிறது. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது டீட்டெயில் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். தென் உயர் சிந்தனை திறன் வினாக்களுக்கு விடையளி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். நோட்ஸை பார்த்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் ஒன் ஆன்சர்ஸ் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். நோட்டை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. தென் தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் தேர்ட் ஒன்னோட ஆன்சர் நோட்ஸை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த லெசன்லேருந்து புக் பேக் ஆன்சர்ஸ் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.